வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்இ தமிழ். இன்றைக்கி நம்ம கபீர் கே சாக்கியில் 3வது 4வது சாக்கியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாக்கி அப்படிங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை பார்க்கலாம். சாக்கி சப்துக்கா கியா அர்த்த ஹை? சாக்கி வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கபீர் நே அப்னி சாக்கியோ கே மாத்தியம் சே, கபீர் தன்னுடைய சாக்கியின் வாயிலாக கின் பாவனாவோக்கோ வியக்த் கியா ஹை, என்ன அனுபவங்களை வெளிப்படுத்தியுள்ளார். பாட்கே ஆதார் பர் உத்தர் தீஜியே, பாடத்தின் ஆதாரத்தை கொண்டு பதில் எழுதுங்கள், பதில் கொடுங்கள். அப்போ சாக்கிக்கா அர்த்தகை கவாஹு. கவாஹு மீன்ஸ் சாட்சி. இப்போ நம்ம எதை பார்க்குறோமோ, கண்ணால் பார்க்குறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ அதை தான் நம்ம ஒரு சாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சாக்கி மீன்ஸ் கவாஹு. கவாஹு மீன்ஸ் சாட்சி அப்படின்னு அர்த்தம். கபீர் ने अपनी साखियों के माध्यम से अपनी साक्षात अनुभवों को व्यक्त किया है. அவர் நேருக்கு நேராக பார்த்த அனுபவங்களை தான் வெளிப்படுத்தியுள்ளார். उन्होंने जो देखा और अनुभव किया, அவர் எதை பார்த்தாரோ, எதை உணர்ந்தாரோ, ஃபீல் பண்ணாரோ, உசி கோ அப்னே தோஹோ மே பிரகட் கியா, அதை தன்னுடைய இந்த 2 அடி தோஹா மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். மூன்றாவது சாக்கி. जब मैं था तब हरि नहीं, अब हरि है मैं नाही, सब अंधियारा मिटी गया, जब दीपक देखिया माही. இப்போ இதனுடைய சப்தார்த்து பார்த்திங்கன்னா, மை என்பது அகங்கார், அதாவது பக்தி சூன்ய ஜீவ், ஒரு பக்தியே இல்லாத வாழ்க்கை. ஹரி என்பவர் கடவுள், ஈஸ்வர். தீபக் மீன்ஸ் தியா மீன்ஸ் விளக்கு. மாஹி மீன்ஸ் அந்தர், உள்ளே. அப்போ நான் என்கிற ஆணவம் நம்மளை விட்டு போனாதான் நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த ஜோதி என்கிற கடவுளை நம்மளையால் உணர முடியும். அப்போ நம்மளுக்கு ஆணவம் என்பது போக வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதனுடைய வியாக்கியா பார்த்திங்கன்னா, கபீர் கஹத்தே ஹை ஜப் முஜ்மே மை அர்த்தாத் அகங்கார் தா, எப்போ நம்மளுக்குள்ளார நான் என்கிற ஆணவம் அகங்காரம் இருக்கிறதோ, தப் ஈஸ்வர் நஹி மிலே தே, அப்போ கடவுள் நம்மளுக்குள்ளார அவர் கடவுளோட அந்த இணைப்பு என்பது கிடைக்காது. அப் முஜே ஈஸ்வர் கே தர்ஷன் ஹோ கயே ஹை, அப் அகங்கார் நஹி ரஹா. அப்போ நம்ம கடவுளை தரிசித்து விட்டோம் என்றால் அப்போ நம்மளுக்குள்ளார அந்த ஆணவம் இருக்காதாமா. ஜப் மைனே உஸ் ஜோதி ஸ்வரூப் தீபக் கோ மன் மே தேகா தோ, மேரா சாரா அஞ்ஞான் அகங்கார் நஷ்ட் ஹோ கயா. அப்போ நம்ம எப்போ அந்த விளக்கான அந்த கடவுளை நம்ம பார்க்குறோமோ, ஜோதி விளக்காக, நம்ம அந்த தீபமாக வெளிச்சமாக நம்ம கடவுளை பார்க்குறப்ப என்னுடைய சாரா அஞ்ஞானம் அறியாமை எல்லா அகங்காரம் எல்லாமே நஷ்ட் ஹோ கயா, வீணாகி சென்றுவிடும். मुझे इस सत्य के दर्शन हो गए कि अहंगार ही ईश्वर का विरोधी भाव है. அப்போ இந்த சத்தியத்தை நான் உணர்கின்ற வேளையில்தான் தெரிகிறது, அகங்கார் என்பது கடவுளுக்கு, இறைவனுக்கு ஒரு விரோதமான எண்ணமாக பார்க்கப்படுகிறது. इसी के कारण जीव ईश्वर का साक्षात्कार नहीं कर पाता. அப்போ அந்த அகங்கார் என்கிற அந்த விரோத எண்ணம் பாவனை நம்மளுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நம்ம உயிர் கடவுளை நேருக்கு நேராக மீட் பண்ண முடியாமல் போயிடுதாமா. அதுதான் இந்த தோஹாவனுடைய மீனிங். இந்த 3வது சாக்கியில் எப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தீபக் திகாயி தேனே பர் அந்தியாரா கைசே மீட்டு ஜாத்தா ஹை, சாக்கி கே சந்தர்ப்பமே ஸ்பஷ்ட் கீஜியே. வெளிச்சத்தினால் எந்த இருள் மறைகிறது, அழிகிறது. கவுன்சா தீபக் திகாயி தேனே பர் கவுன்சா அந்தகார் மீட்டு கயா, எந்த வெளிச்சத்தினால் எந்த அந்தகாரம், எந்த இருள் மறைகிறது, அழிகிறது. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஜெய்சே தீபக் கே பிரகாஷே அந்தேரா சமாப்த் ஹோ ஜாத்தா ஹை. அப்போ எங்கே ஒரு விளக்கு இருக்கிறதோ அங்கே இருள் மறைந்து விடும். உசி தரக, அது போலவே பிரபு பிரேம் கா பிரகாஷ் ஹோனேசே, அப்போ கடவுள் என்கிற அன்பின் வெளிச்சத்தில் மன்மே ஸ்தித் சாரே பிரம சந்தேக ஒரு பிரசன் சமாப்த் ஹோ கயே. அப்போ நம்ம மனசில் குடியிருக்கிற எல்லா ஒரு குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாமே மறைந்துவிடும், அதாவது தெளிவு பெற்று விடுவீர்கள் அப்படிங்கிறாங்க. கடவுளினுடைய அந்த வெளிச்சத்தை நாம் காணும் பொழுது அஞ்ஞான் மீட்டுகையா, அறியாமை என்பதும் அழிந்துவிடும்.
இப்போ இதே சாக்கியில் பாவ் ஸ்பஷ்ட் கீஜி அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாக்கியினுடைய ஒரு லைனை கொடுத்துட்டு அதனுடைய பொருளை வந்து தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஜப் மை தா தப் ஹரி நஹி அப் ஹரி ஹை மை நாஹி. இப்போ இதனுடைய விளக்கம் உதய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதனுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா, ஜப் தக் பக்திக்கு ஹிருதயமே அகங்கார் தா. ஒரு பக்தனுடைய இதயத்தில் அகங்கார் இருக்கிற போது மமத்துவ கி பாவனாதி, ஒரு தாய்மை உணர்வும் இருக்குமாமா. ஆத்ம மோகுதா, ஒரு தான் என்கிற ஆத்ம மோகு சுய மாயை இருக்குமாமா. தப்பு தக் ஈஸ்வர் கே தர்ஷன் நஹி ஹோ சகே. அப்போ அவரால் கடவுளை வந்து தரிசிக்க முடியாது. ஜப் ஈஸ்வர் கி பிராப்து ஹோ கயி தோ. அப்போ எப்போ அவர் கடவுளினுடைய பிராப்தியை பெறுகிறாரோ அகங்கார நஹி ரஹா, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆணவம் போய்விடும். ஆஷிய யஹை. இப்போ இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகங்கார் அவுர் ஈஸ்வர், ஆணவமும் கடவுளும் சாத் சாத் நஹி ரஹ் சக்தே, ஒன்றாக இணைந்து வாழ முடியாது. யாருனுடைய மனசில் அகங்காரம் இல்லையோ அங்கே கடவுள் இருப்பார், அங்கே அகங்காரம் இருந்துச்சுன்னா அங்கே கடவுள் இருக்க மாட்டார். அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இந்த மூன்றாவது சாக்கியில் ஒரு 100 இல்லாட்டி 120 வேர்ட்ஸில் வந்து ஆன்சர் எழுத சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. अपने अंदर का दीपक दिखाई देने पर कौन सा अंधियारा कैसे मिट जाता है. உங்களுக்குள் இருக்கும் விளக்கை காணும்போது எந்த இருள் மறைந்து விடும். கபீர் கி சாக்கி கே சந்தர்ப்பமே ஸ்பஷ்ட் கீஜியே. அப்போ சாக்கியின் ஆதாரத்தை கொண்டு தெளிவுபடுத்துங்கள், தெளிவாக எழுதுங்கள். ஆன்சர் பாருங்கள். அப்படி அந்தர்கா தீபக் திகாயி தேனேகா அர்த்துகை. அப்போ நமக்குள் இருக்கும் விளக்கை காணும்போது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, மண்மே அஹ்சாஸ் அஹ்சாஸ் கா ஜக் ஜானா. அப்போ ஒரு மனசுக்குள்ளார ஒரு விழிப்புணர்வு ஏற்படுதல், மனதில் விழிப்புணர்வை உணர்தல். ஜப் மண் சத்திய கா அனுபவ கர்னே லக் ஜாத்தா ஹை. அப்போ மனசு வந்து சத்தியத்தின் அனுபவத்தை வந்து உணர ஆரம்பிக்கும். சாரே சந்தேக ஒரு பிரசன்ன நஷ்ட் ஹோ ஜாத்தி ஹை. நம்மளுக்குள்ளார இருக்கிற எல்லா சந்தேகங்களும் எல்லா கொஸ்டின்களுமே அழிந்து விடும். அதாவது எதுவுமே ஒன்றும் இல்லை, கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். और अज्ञान का अंधेरा समाप्त हो जाता है. அறியாமை என்கிற இருள் மறைந்து விடும். परमात्मा और संसार के बारे में सारे प्रसन्न तभी तक मन में द्वित्व मचाए रखते हैं. அப்போ நம்ம மனசுக்குள்ளார இந்த உலகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பல கேள்விகள் வந்து நம்ம மனசில் வந்து மோதிக்கிட்டு இருக்குமாமா. ஜப் தக் கி மன்மே ஈஸ்வர் கா அஹ்சாஸ் ஜாகிரத நா ஹோ ஜாயே. அப்போ நம்ம மனசுக்குள்ளார அந்த விழிப்புணர்வு இல்லை என்றால் அப்படி மோதிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வர் கா அனுபவ் ஹோத்தே ஹி. அப்போ கடவுளினுடைய அந்த தெய்வீக உணர்வின் விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டால் சன்சார் வியர்த்து ஜானா படுத்தாகி, இந்த உலகமே ஒரு வெறுமையாக ஃபீல் ஆகுமாமா. அதுதான் எல்லாத்தையுமே துறந்து விட்டு சந்நியாசமாக போகிறாங்க அந்த துறவிகள்லாம். तब गरीबी अमीरी और सुख दुख का अहसास अपने आप नष्ट हो जाता है. அப்போ அந்த ஏழை பணக்காரன் சுகம் துக்கம் அந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸுமே தனக்குத்தானே அழிந்து விடும். எப்பவென்றால் அந்த தெய்வீக உணர்வின் விழிப்புணர்வு ஏற்பட்டவுடன். மாயா से उत्पन्न सभी दुखों का एकमात्र कारण. இந்த மாயை மூலமாக உற்பத்தியாகிற எல்லா துக்கங்களுக்கும் ஒரே காரணம், ஏக் மாத்திர காரண் என்னவென்றால் ஈஸ்வரிய போத் கா நா ஜாகனா ஹை. தெய்வீக உணர்வின் விழிப்புணர்வு இல்லாததே அதற்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த மூன்றாவது சாக்கியில் இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். कबीर ने किस अंधियारे की बात की है और वह किस प्रकार मिटता है. கபீர் இந்த சாக்கியின் மூலமாக எந்த இருளினுடைய செய்தியை சொல்கிறார், அதை எவ்வாறு அழிக்க முடியும். அப்போ கபீர்னே மண்மே பசே, மனதில் இருக்கின்ற வசிக்கின்ற அகங்காரம் மாணவம் யா மாயா மாயை கோ அந்தியாரா கஹாய். அப்போ அந்தியாரான்னு எதை சொல்கிறாரு, அகங்காரத்தையும் மாயாவையும். உன்கே அனுசார் அவரின் கருத்துப்படி ஜப் தக் ஹிருதயமே பிரபு கே பிரதி பிரேம் ஜாக்கிரது நகி ஹோதா. அப்போ நான் சொன்னதே தான், எப்போ வரைக்கும் நம்ம இதயத்தில் தெய்வீக உணர்வின் விழிப்புணர்வு இல்லையோ தப்பு தக்கு அகங்கார் நஷ்ட் நகி ஹோதா, அப்போ வரைக்கும் அந்த ஆணவம் அகங்காரம் என்பது போகவே போகாது.
அவர் சான்சாரிக் மாயா சே மோக நஹி கர்த்தா, இந்த உலக மாயைக்குள்ள மாயை என்கிற மோகத்திலையும் நம்ம கட்டுப்பட்டிருப்போம். அப்போ நம்மளுக்குள்ளார அந்த தெய்வீக ஒளியை நம்ம கண்டவுடன் இந்த மாயையெல்லாம் நஷ்டமாகிவிடும் அப்படின்னு நம்ம இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4வது சாக்கி, சுக்கியா சப் சன்சார் ஹை காயை அரு சோவை, துக்கியா தாஸ் கபீர் ஹை ஜாகை அரு ரோவை. இந்த சாக்கியினுடைய சப்தார்த்தம் பார்த்திங்கன்னா சுக்கியா மீன்ஸ் சுகி, சுகமாக இருப்பவர்கள், மகிழ்ச்சியானவர்கள். காயை மீன்ஸ் காயே, அரு மீன்ஸ் அவுர், துக்கியா மீன்ஸ் துக்கி, துக்கப்படுபவர்கள். தாஸ் மீன்ஸ் ஈஸ்வர் கா பக்த், இறைவனுடைய பக்தர். இதனுடைய பொருள், இந்த சாக்கியினுடைய பொருள், கபீர் கஹ்தே ஹை संसार के सब लोग खा रहे हैं पी रहे हैं और मौज से सोए हुए हैं. உலகத்தினுடைய அனைத்து மக்களும் நன்றாக சாப்பிட்டு குடித்து மகிழ்ச்சியுடன் தூங்குகிறார்கள். வே சப் இசிமே சுகி ஹை, அவர்கள் அனைவரும் இதில்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பரந்து மை பிரபு கா தாஸ், நான் இறைவனுடைய அடிமை. கபீர் உஸ் பிரபு கே பிரதி ஜாக் கயா ஹூம், நான் அந்த இறைவனுடைய அன்பிற்காக விழித்திருக்கிறேன். உஸ்கே வியோகமே தின் ராத் ரோ ரஹாஹும், அவனுடைய பிரிவில் நான் இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறேன். இசிலியே பஹூத் துக்கி ஹூம், அதனால் நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன், துக்கமாக இருக்கிறேன் என்று கபீர் சொல்கிறார். 4வது சாக்கியில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். संसार में सुखी व्यक्ति कौन है और दुखी कौन है, இந்த உலகில் மகிழ்ச்சியான நபர் யார், दुखी कौन है, சோகமானவர் யார். यहाँ सोना और जागना किसके प्रतीक है, இங்கே தூக்கம் மற்றும் எழுந்திருத்தல் ஆகியவை இங்கே எதை குறிக்கின்றன. इसका प्रयोग यहाँ क्यों किया गया है, அது ஏன் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பஷ்ட் कीजिए, தெளிவுபடுத்துக, விளக்குக. அல்லது कबीर के अनुसार संसार में सुखी कौन है और दुखी कौन है, मगिழ்ச்சியானவர் யார், दुखमानवर यार. उत्तर, संसार में सुखी वह है जो भगवान के प्रति जागृत ना होकर तन मन से सांसारिक सुखों को भोगता हो, डांट से सोता हो. உலகில் மகிழ்ச்சியாக இருப்பவர் யார் என்றால் இறைவனுடைய அன்பில் விழித்திராமல் உடலாலும் மனதாலும் உலக இன்பங்களை அனுபவித்து நன்றாக உறங்குபவர்கள். துக்கி வகுகை, சோகமானவர் யாரென்றால் ஜோ பகவான் கே பிரேமே படுகையாகோ, இறைவனுடைய அன்பில் விழுந்து கிடத்தல். ஜோ தின் ராத் ஈஸ்வர் சே மில்னே கேலியே ஜாகுதாகோ அவர் தடப்தாகோ, இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக, அவரை சந்திப்பதற்காக இரவும் பகலும் விழித்திருந்து துடிப்பாக ஏக்கமாக இருப்பவர்கள். தடப்தாகோ. சோனாக ஆசியகை, தூக்கம் என்பதின் பொருள் என்னவென்றால் பிரபுக்கே பிரதி உதாசீன் ஹோனா, இறைவனிடம் அலட்சியமாக இருத்தல், இறைவனுடைய அன்பை அலட்சியப்படுத்துதல். ஜாகனாக ஆசியகை, விழித்திருத்தல் என்பதன் பொருள் என்னவென்றால் பிரபுக்கே பிரதி லகன்சீல், இறைவனுடைய கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்தல். அவர் आस्थावान होना, ஒரு விசுவாசத்துடன் இருத்தல். कवि ने भगवान के प्रति उदासीन संसारी लोगों के सुखों को व्यर्थ बताने के लिए उन्हें सोया हुआ बताया है. இங்கே கபீர் ஏன் மகிழ்ச்சியானவர்களை தூங்குகிறார்கள், சோயா அந்த தூக்கத்துடன் ஒப்பிடுகிறார்கள் என்றால் அவங்க பகவான் கே பிரதி உதாசீன், இறைவனுடைய அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள். இந்த உலக மக்கள் அந்த மகிழ்ச்சியாக இருப்பவர்களை வியர்த்து பத்தானே கேலியே, அவர்கள் பயனற்றவர்கள் என்பதை சொல்லுவதற்காக அவர்களை சோயா தூங்குபவர்கள் என்பதுடன் ஒப்பிடுகிறார். பிரபு பக்தோக்கி தடப் மே பி ஜீவன் ஹை, அந்த இறைவனுடைய பக்தர்களுடைய துடிப்பில் உயிர் இருக்கிறது. ஜாகரன் ஹை, விழிப்புணர்வு இருக்கிறது. யஹ் பத்தாயா ஹை என்று இந்த சாக்கியில் கூறப்பட்டுள்ளது.